ரபியுல் அவ்வல் மாதத்தை நாம் அடைந்திருக்கிறோம். இந்த மாதம் துவங்கிவிட்டாலே முஸ்லிம்களில் சில மக்களிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயரால் மீலாது விழா என்கிற பெயரில் ஒரு அனாச்சாரத்தை பல்வேறு வகைகளில் கொண்டாடப்படக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். அது மௌலூது ஓதுவதாக இருந்தாலும் 12 நாட்கள் முடிந்து தந்தூரி சாப்பாடு ஆக்கி விநியோகித்து கொண்டாடுவதாக இருந்தாலும் அல்லது இது போன்று ஒவ்வொரு வகையான செயல்பாடுகள் சில ஊர்களுக்கு, பகுதிகளுக்கு, மகல்லாக்களுக்கு ஏற்ப அது மாறுபட்டு கொண்டே இருக்கிறது. இதில் 3 வகையான மக்கள் இருக்கிறார்கள். ஒன்று, இது நன்மை, இதை ஒரு காலத்திலும் விடமாட்டோம், இதற்காக எங்களது உயிரையும் அர்ப்பணிக்கக்கூடிய அளவிற்கு நாங்கள் தயார் என்கிற ஒரு வகையான முரட்டு பிடிவாதமான மக்கள். இன்னொரு வகையான மக்கள், இது நன்மைதானே, என்ன தப்பு, செஞ்சா ஒண்ணும் இல்லையே என்பதை போன்ற ஒரு மனநிலை. இன்னொரு வகையான மக்கள், இது முழுக்க முழுக்க தீமை, பித்அத், ஷிர்க், நரகத்திற்குரிய ஒரு செயல் என்கிற ஒரு மனநிலையில் இருக்கக்கூடிய ஏகத்துவத்தை அடிப்படையாக கொண்ட மக்கள். இந்த 3 மக்களிலும் இடைப்பட்ட மக்கள், அதாவது இது நன்மைதானே, இதில் என்ன பிரச்சனை இருக்குது என்கிற ஒரு மனநிலையில் இருக்கக்கூடியவர்கள், ஒருபோதும் விடமாட்டோம் என்கிறவர்களுக்கு எவ்வளவு உபதேசங்கள் சொல்லப்பட்டாலும் அது அல்லாஹ் நாடினாலே தவிர பயன் தராது. நன்மைதானே என்கிற கருத்தில் இருக்கக்கூடிய மக்கள், அதே போல ஏகத்துவத்தில் அடிப்படையாக கொண்ட மக்கள், நன்மைதானே என்கிற கருத்தில் இருக்கக்கூடியவர்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும் அல்லாஹ் ரசூலுடைய வழிகாட்டுதல் இருக்கிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். இந்த மீலாது என்பதை பொறுத்தமட்டில் எவ்வளவு கோடிக்கணக்கான மக்கள் செய்திருந்தாலும் அல்லாஹ் ரசூலிடத்தில் அதற்கு அங்கீகாரம் இருக்கிறதா என்றால் ஒரு துளி அளவிற்கு கூட இல்லை. சொல்ல போனால் இது நரகத்தில் கொண்டு போய் செல்லக்கூடிய பித்அத் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அனாச்சாரம். அது எப்படி ரசூலுல்லாஹ் மேல புகழ்கிறது எப்படி பித்அத்தாக மாறும் என்றால், அல்லாஹ்வின் தூதர் சொல்லி தந்த அடிப்படையான ஒரு பாடம், வார்த்தைகளில் சிறந்தது உண்மையானது இறை வேதம், வாழ்வியலில் சிறந்த முன்மாதிரி என்னுடைய வாழ்வியல். இந்த 2க்கும் மாற்றமாக புதிதாக நன்மையின் பெயரால், மார்க்கத்தின் பெயரால் எது உருவாக்கப்பட்டாலும் அது பித்அத், அது நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். இது அல்லாஹ்வின் தூதர் வாழ்நாளில் ஒரு முறை சொன்ன பாடம் அல்ல. அவர்களுக்கு எப்போதெல்லாம் மக்களுக்கு பிரசங்கம் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்குமோ அந்த எல்லா சந்தர்ப்பத்திலும் அழுத்தம் திருத்தமாக எச்சரித்த ஒரு முக்கியமான ஒரு உபதேசம். அப்ப இந்த பித்அத் என்பது அது காலம் மாற மாற வடிவங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். அதனால்தான் அல்லாஹ்வின் தூதர் மிக கடுமையாக அதை எச்சரித்தார்கள், இதில் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். அப்ப நன்மை தானே என்கிற கேள்விய மிகப்பெரிய ஒரு ஏமாற்றக்கூடியது. மார்க்க விஷயத்தில் நாம நன்மை தானே என்று தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் மனிதனாக பிறந்த எவருக்குமே இல்லை. அல்லாஹ் உத்தரவிடுவது மட்டும்தான் மார்க்கம். மனிதனாக பிறந்த எவருக்குமே இது நன்மை தானே என்று தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் துளி அளவிற்கு கூட இல்லை என்பதை நாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ், லா துக்ரூனி கமா அத்தரத்தின் நஸாரா ஈசா இப்னு மரியம். மரியம் அவர்களது மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கிறிஸ்துவ கொள்கை கொண்ட மக்கள் எப்படி வரம்பு மீறி புகழ்ந்தார்களோ அப்படி நீங்கள் என்னை புகழ்ந்து விடாதீர்கள். இது அல்லாஹ்வின் தூதர் சொன்ன அடிப்படையான ஒரு பாடம். ஏகத்துவத்தை இந்த மக்களுக்கு சொல்ல வந்த தூதர் அந்த ஏகத்துவத்தை குளிதோண்டி புதைக்கக்கூடிய அத்துணை ஆபத்துக்களையும் மிக தெளிவாக அடையாளம் விட்டு காட்டினார்கள். அதில் ஒன்று, வரம்பு மீறி எவரையும் புகழாதீர்கள், குறிப்பாக என்னை புகழாதீர்கள். மற்ற விஷயத்தை அளவுக்கு மீறி
புகழ்றது இருக்குதுல்ல, அது எங்க கொண்டு போய் தள்ளும்? ஷிர்க்ல கொண்டு போய் தள்ளிவிடும். யாரை போல? ஈசா நபியை போல. ஈசா நபியை கடவுள் என்று சொன்னார்களா? இல்லை, கடவுளின் குமாரன் என்று சொன்னார், இறைவனின் மகன் என்று சொன்னார்கள். ஆனால் அது இறைவன் மகன் என்றால் என்ன அர்த்தம்? இறைவனின் ஒரு பகுதி என்று பொருள். அது மாதிரியான ஒரு தன்மையை எனக்கு நீங்கள் கொடுத்து விடாதீர்கள். மௌலூத் வரிகள் முழுக்க என்ன சொல்கிறது? மீலாது விழா என்கிற பெயரால் நடைபெறக்கூடிய அத்துணை பயான்களையும் லேசுமாசாக கேட்டு பாருங்கள். அனைத்தும் என்ன சொல்லி தருகிறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அல்லாஹ்வே வளைத்து விடுவார்கள் என்பதை கொண்டுதான் பயான் அழைக்கப்படும். நினைத்த மாத்திரத்தில் அல்லாஹ் எப்படி குன் ஆகு என்றால் ஆகுமோ அதுபோல அல்லாஹ்வின் தூதர் சொன்னதெல்லாம் நடக்கும் என்பதை போன்று அல்லாஹ்வின் தன்மைகள் அனைத்தையுமோ சிலதையோ ரசூலுக்கு கொடுத்து கொண்டுதான் மீலாது விழாவை கொண்டாடுகிறார். மௌலூத் வரிகள் படிக்கக்கூடிய அல்லது நன்மைதானே என்று கேட்கக்கூடிய மக்கள் தயவு செய்து அந்த அரபி வார்த்தைகளை தமிழ் படியுங்கள். தௌஹீத் ஜமாத் வெளியிட்ட தமிழை படிக்க வேண்டாம். சுன்னத் ஜமாத் என்று சொல்லப்படக்கூடிய அவர்கள் எழுதி வைத்திருக்கிற தமிழாக்கத்தை படித்து பாருங்கள். தேங்கே ஷரஃபுத்தீன் அப்படிங்கிற ஒரு ஆய்வு இருக்கிறார். அந்த தமிழாக்கத்தை தயவு செய்து எடுத்து படித்து பாருங்கள். அல்லாஹ்வின் தன்மை ரசூலுக்கு வழங்கப்பட்டு இருக்கிறதா இல்லையா? வறுமையை போக்கக்கூடியவரே, என் வறுமையை போக்குங்கள், எங்களது கவலையை போக்குங்கள், துன்பத்தை நீக்குங்கள், உங்களை என்று நாங்கள் யாரிடத்திலே போய் மன்றாடுவோம். இதெல்லாம் யாரிடத்தில் பயன்படுத்த வேண்டிய வார்த்தை? உமையவற்றிலிருந்து ரூபை இல்லாமா, அல்லாஹ்வை தவிர பாவங்களை யார் மன்னிக்க முடியும்? குர்ஆன் கேட்கிறது, நீங்கள் தான் எங்களை பாவங்களை மன்னிக்க வேண்டும், மகாபெரும் பாவங்களை எல்லாம் நீங்கள் தான் மன்னிப்பவர் என்ற அந்த மூணு அரபி வரிகளில் இருக்கிறதா இல்லையா? அல்லாஹ்வின் தன்மையை கொடுத்து பாடலாக படிக்கிறார்கள். அல்லாஹ்வின் தன்மையை கொடுக்கும் போது அது இணை வைப்பாக வரவு மீறி புகழக்கூடிய ஒரு செயலாக மாறுகிறதா இல்லையா? இப்ப இந்த வரவு மீறி புகழ்கிறது என்பது அது தெளிவான ஒரு இணை வைப்பு என்பதை நன்மையாக என்று நினைக்கக்கூடிய, லேசாக நினைக்கக்கூடிய மக்கள் தயவு செய்து இதில் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல இந்த இணை வைப்பு என்பது எவ்வளவு கொடூரமான பாவம் என்பதை அல்லாஹ் நமக்கு சொல்லி தரக்கூடிய ஒரு சில வசனங்கள். பராஅத்து மினல்லாஹி வ ரசூலிஹி, சூரா பராஅத்துடைய துவக்க வசனங்கள். அதில் அல்லாஹ் சொல்றான், இணை வைக்கக்கூடிய மக்களிடமிருந்து அல்லாஹ்வும் தூதரும் விலகிக் கொண்டார்கள் என்பதை பொதுவாக அறிவிப்பு செய்யுங்கள். அந்த ஹஜ்ஜுடைய நாளில் இந்த வசனம் இறங்குகிறது. அதானும் மினல்லாஹி வ ரசூலிஹி மினல் முஷ்ரிகீன், இணை வைக்கக்கூடிய மக்களை விட்டும் அல்லாஹ்வும் ரசூலும் நீங்கியவர்கள் என்று பொது அறிவிப்பு செய்து விடுங்கள். அப்ப இந்த கொள்கை உள்ளவர்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் தொடர்பு இல்லை, இந்த கொள்கை உள்ளவர்களுக்கும் ரசூலுக்கும் தொடர்பு இல்லை. இதைத்தான் மௌலூத் வரிகள் படித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தன்மை குறித்து படித்துக் கொண்டே இருக்கிறார்களா இல்லையா? அதே போல படைப்புகளிலேயே மகா கெட்டவன் யார் என்றால் ஷைத்தான். அதுல யாருக்குமே சந்தேகம் கிடையாது. மகா கேடு கெட்டவன். அந்த ஷைத்தானை பற்றி குர்ஆன் ஒரு வசனம் பேசுகிறது. இது காலல் இன்சான் இஃபு, மனிதனை பார்த்து ஷைத்தான் சொல்கிறான், நீ அல்லாஹ்வை மறுத்து விடு என்கிறான். எல்லா மனுஷனும் என்ன செய்வான்? அல்லாஹ் மறுத்திருப்பான். ஃபலம்மா கஃபர, அவன் மறுத்து விட்டால், கால ஷைத்தான் சொல்கிறான், இன்னி பரீஉம் மின்க, உன்னை விட்டு நான் விலகியவன். எப்படிப்பட்ட வேலை பார்க்கலாம்? மனிதனிடத்தில் அல்லாஹ் மறுத்து என்கிறான். அந்த மறுப்பு என்பது அல்லாஹ்வை இல்லை என்று சொன்னாலும் மறுப்பதுதான், அல்லாஹ் ஒருவன் இல்லை என்று சொன்னாலும் மறுப்பதுதான், அல்லாஹ்வின் தன்மை ஒரு மனிதனுக்கு ஒரு பொருளுக்கு இருப்பதாக சொன்னாலும் மறுப்பதுதான். இது அனைத்துமே மறுப்பதுதான். அவன் மறுத்த பிறகு ஷைத்தான் சொல்கிறான், இன்னி பரீஉம் மின்க, உன்னை விட்டு நான் விலகியவன், இதற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. இன்னி அகாஃபுல்லாஹ ரப்பல் ஆலமீன், அகிலங்களை படைத்து கண்காணிக்கக்கூடிய அந்த அல்லாஹ்வை நான் அஞ்சுகிறேன். எப்படிப்பட்ட வேலை? மறுக்கிறவரை நம்மோடு போராடி கொண்டிருக்கிறான். மறுத்தவரை உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லவா என்று விலகிக் கொள்கிறான். அவனே அவ்வளவு தெளிவா இருக்கிறான். ஷைத்தான் கூட யாருக்கு ஆதரவாக வருவதில்லை, மறுக்கக்கூடியவர்களுக்கு ஆதரவாக வருவதில்லை. நான் சொன்னது செஞ்சில்லப்பா, நானும் உன் கூட சேர்ந்து வந்து
அல்லாஹ்வுக்கு எதிராக நானும் உனக்கு இந்த துணையை அளிக்கிற போராடுவதற்கு என்று சொல்வதில்லை. உன்னிட்டு நான் விளைவிக்கிறேன், நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன் என்கிறான். இப்ப இந்த குஃப்ர் ஷிர்க் என்பது எவ்வளவு பெரிய ஒரு கொடூரமான ஒரு பாவம். ஷைத்தானே அதிலிருந்து ஓடக்கூடிய அளவிற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பாவம். அதைத்தான் சாதாரணமான அரபி வார்த்தைகளிலே கடந்து செல்லக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். இது நன்மைதானே என்று கேட்கக்கூடிய மக்களுக்கு ஏராளமான உபதேசங்களில் ஒன்று என்று நினைவிருக்கார். அடுத்து ஒன்று, ஏகத்துவத்தை அடிப்படையாக கொண்டு வாழக்கூடிய மக்கள் தெளிவாக நாம் புரிந்திருக்கிறோம். இது தெளிவான சந்தேகம் இல்லாத ஷிர்க் பிதாக்களுடைய வடிவம் தான் இது என்று புரிந்திருக்கிறோம். ஆனாலும் கூட கந்தூரிக்காக நம்மால் இயன்ற அந்த வரி வசூலை கொடுத்து விட்டு ஒதுங்கி விடுவோம். நம்ம சாப்பிட போறோம், நமக்கு அது தேவையில்லை, பிதாத்து தான், ஷிர்க் தான், நமக்கு அது தேவையில்லை. அதே நேரத்துல ஊர் கட்டுப்பாடு வரின்னு சொல்லி கேட்கறாங்க, இதுல போட்டு இடத்த கூட பிரச்சனை பஞ்சாயத்து பேசிக்கிட்டு கொடுத்துருவோம், இடத்தையே உடஞ்சு போங்க, உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை என்பதாக நாம் நினைக்கிறோம். தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இது ஷிர்க் பிதாத்துடைய ஒரு வடிவமாக இருக்கும் போது, நமது பணம் அதில் சேரும் போது அந்த பிதாத்து ஷிர்க்கிற்கு உதவிகரமாக மாறுமா இல்லையா? அந்த பாவத்தின் பங்காளிகளாக நாம் மாறுகிறோமா இல்லையா? இன்றைக்கு ஊரில் இருந்து கொள்ளுங்கள், 100% மக்களுக்கு இது தப்பு பாவம் என்று மனதில் புரிந்து விட்டதா இல்லையா? புரிந்து விட்டது, தெளிவாக புரிந்து விட்டது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எத்தனை திண்ணைகளில் மேற்கடி கட்டி புனிதமான இடமாக ஓதிக் கொண்டிருந்தார்கள். எத்தனை வீடுகளில் தெருவோடு மச்சூடு என்று ஒரு 10-15 நாளைக்கு மேற்கடி கட்டி பூ போட்டு அதை பாட்டு படித்துக் கொண்டிருந்தார்களா இல்லையா? இன்றைக்கு எத்தனை வீடுகள் நடந்து கொண்டிருக்கிறார். எத்தனை திண்ணைகளில் நமது ஊரில் இந்த மேற்கடியை கட்டிக்கொண்டு அந்த புனித திண்ணைகளாக எத்தனை இருக்கிறது. இடித்து தலைமகன் மட்டமாக்கப்பட்டு வீடு சிறப்பாக கட்டப்பட்டது. ஆனால் எது இல்லை? ஏதாச்சும் ஒரு வீடு வாசல்கள்ல திண்ணைகளை ஓதக்கூடிய பழக்கம் இருக்கிறதா? நம்ம அது வரைக்கும் தெரியல. இல்ல எங்க இருக்குதுன்னா சொல்லுங்க. பரவலாக காணவில்லை. அப்ப தலைமுறை மாறிவிட்டது. அந்த ஓதி பிடிவாதமாக இருந்த தலைமுறை சென்று விட்டது. அடுத்த தலைமுறை இயல்பாக இதெல்லாம் ஒன்றுமில்லை என்கிற மனநிலைக்கு வந்து விட்டது. ஆனாலும் கூட கந்து சாப்பாடு விட மாட்டோம் என்று பிடித்துக் கொண்டு இருக்கிறார். பண்ணுங்க போங்க என்பதாக காசை கொடுக்கிறார். இது பாவத்தின் பங்காளிகளாக நம்மை மாற்றுமா இல்லையா? இவர்கள் கொடுப்பதை விட்டுவிட்டால் செய்பவர்களுக்கே ஒரு சங்கடம் வந்து, ஏமா நம்ம தேவையில்லாம ஒருத்தரும் விரும்பல, யாருமே விரும்பல, நம்ம எப்படி பிடிச்ச சண்டையை பிடிச்சி சொல்லாக்கிட்டு விளம்பரம் சொல்லிட்டு எனக்கு தேவையில்லாம அலையணும், மக்கள் விரும்பாத நாமே செய்யணும் என்று அவர்கள் கைவிட்டு விடுவார்கள். கைவிடாததற்கு காரணம் என்ன? அவர்கள் 1% என்றால் கொடுக்கக்கூடிய மக்கள் 50%. அப்ப கொடுக்க கொடுக்க அவங்களுக்கு என்ன வருது? இன்னும் மக்கள் உறுதியா இருக்காங்கப்பா, நம்ம உடக்கூடாது என்கிற கருத்தில் வருகிறார். அப்போ வெறுப்பு, மனதில் வெறுப்பு ஏற்பட்டு விட்டது, பாவம் என்கிற சிந்தனை உருவாகி விட்டது. அந்த சிந்தனை செயல் வடிவமாக வர வேண்டுமானால் நாம் தெளிவாக சொல்ல வேண்டும். எங்க ஒரு மிஸ்கினுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு கேளுங்க, என்னால முடிஞ்சது தர, அதிகமா தர. ஒரு ஏழைக்கு உணவை ஆடை எடுக்கணும்னு கேளுங்க, நான் தரேன். குடும்பத்துக்கு ஒரு அரிசி வாங்கி கொடுக்கணும்னு கேளுங்க, நான் தரேன். நான் தயவு செய்து கந்தூரிக்கு கேட்காதீங்க, நான் தரமாட்டேன் என்று தெளிவாக சொல்லி பழக வேண்டும். அப்படி சொன்னால்தான் அவர்கள் கூட சிந்திப்பார்கள். அவர் சொல்ற கருத்து சரி. உணவு கொடுக்க தயார், உடை கொடுக்க தயார், வேற சிரமமா இருக்குதா அதற்கு நான் தயார், இதற்கு தயார் இல்லை என்று சொல்றார் என்றால் இதில் எந்த நியாயம் இருக்கிறது என்று வசூலிக்கக்கூடிய சிந்திப்பாங்களா இல்லையா? அப்போ அவர்கள் கூட சிந்திக்காமல் இருப்பதற்கு உண்மையை புரிந்த மக்கள் மௌனமாக கொடுத்து விட்டு ஒதுங்குவது முக்கியமான காரணம். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு எந்த வீடுகளிலும் போதக்கூடிய பழக்கம் இல்லை, பள்ளிவாசல் மட்டும்தான் இருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எந்த பள்ளிவாசலில் அல்லாஹ்வுக்கு இணையாக யாரையும் அழைக்காதீர்கள் என்று குர்ஆன் பேசுகிறதோ அந்த பள்ளிவாசல் தான் இன்றைக்கு மௌலூதுடைய அறிவிப்பு தரங்களாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. அப்ப வீட்டில் வச்சு ஓத மாட்டோம், வீட்டில் வச்சு அல்லாஹ்வுக்கு எதிராக பேச மாட்டோம், புகழ மாட்டோம், பள்ளிவாசல் எல்லாரும் போயிட்டு போகுது. இவ்வளவு பெரிய ஒரு மாபாதார செய்தி. இறை இல்லம் என்று சொல்லிக் கொண்டு அந்த இறை இல்லத்தில் வைத்து இறைவா நீ மட்டும் இல்லை, உனது ரசூல் நோயை போக்குவார், உனது ரசூல் கவலையை நீக்குவார், உனது ரசூல் பிள்ளையை தரக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர், உனது ரசூல் பாவங்களை மன்னிக்கக்கூடியவர், உனது ரசூல் கவலைகளை எல்லாம் போக்கக்கூடியவர் என்று இறை இல்லத்தில் வைத்து பாடக்கூடிய ஒரு அவலம் நடக்கிறதா இல்லையா? காரணம் என்ன? தெரிந்த மக்கள் தயவு செய்து
இப்படி செய்யாதீங்கப்பா, இது பெரிய பாவம். இது அல்லாஹ்விடத்தில் குற்றவாளிகளாக நீங்கள் மாறிவிடுவீர்கள் என்று விவரம் தெரிந்த ஒவ்வொருத்தரும் கேள்வி ஏற்படும். நான் சொல்லிவிட்டேன், எல்லோருக்கும் மனசில் பதிந்து விட்டது. நமது ஊரில் இது மிகப்பெரிய ஒரு விதம் என்று தெரிந்து விட்டது. ஆனாலும் கூட நடந்து கொண்டிருப்பதற்கு காரணம் விவரம் தெரிந்தவர்கள் மௌனமாக இருப்பார். நம்ம சொல்லணும், பேசணும், வாய்ப்பு சொல்லணும். இந்த மாதிரி பாவத்துக்கு நீங்க காரணமா இருக்காதீங்க. இன்னும் சொல்ல போனால் ஒரு 20 வருடத்தில் இதுவும் காணாமல் போய்விடும். ஆனால் தலைமுறை மாற மாற காணாமல் போய்விடும். வாய்ப்பு அளிக்கப்பட்ட தலைமுறை தன் வாய்ப்பை வீணாக்கிவிட்டு அதை அடிப்படைத்தான். கடந்த காலங்களில் ஒரு வாய்ப்பு அல்லாஹ் வழங்கியிருந்தார். அவர்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்த தவறினார்கள். அடுத்த தலைமுறை மாறிவிட்டு இன்றைக்கு உயர்த்தி பிடித்திருக்கக்கூடிய தலைமுறை ஒரு 10 ஆண்டுகள், 5 ஆண்டுகள், 20 ஆண்டுகள் ஓடும். அதற்கு பிறகு அறவே இது மாறிவிடும். ஆனால் அவர்கள் நன்மையை வந்து விடுவார்கள். அடுத்த தலைமுறை இப்போது வழங்கப்பட்ட இவர்கள் பிடிவாதத்தால் தங்களது வாய்ப்பை தவறவிட்டவர்களாக மாறுவார்கள். நாளை மறுமையில் யாரும் எவருக்கும் உதவிகரமாக வர முடியாது. அப்ப ஏகத்துவத்தை அடிப்படையாக கொண்ட மக்கள் அல்லது பாவம் விதாத் என்பதை புரிந்து கொண்ட மக்கள் தயவு செய்து காசை வந்து நம்மால் ஒதுக்கிறோம் என்று நாம் இருக்கக்கூடாது. நாம் பாவத்தில், விதாத்தில், சிறுத்தில் பங்காளிகளாகத்தான் இருக்கிறோம் என்பதை தயவு செய்து இது போன்ற விஷயங்களில் நாம் மிக கவனமாக ஒதுங்கி இருக்க வேண்டும். இல்ல நம்ம வந்து ஒதுங்கி இருந்தா தரமாட்டேன்னு சொன்னா ஊர் நீக்குவாங்க, அதை செய்வாங்க, இதை செய்வாங்க. படைக்கப்பட்ட மனிதனுக்கு பயப்பட வேண்டுமா? படைத்த ரப்புக்கு பயப்பட வேண்டும். அற்பத்திலும் அனுபவமான ஒரு மனிதன் என்ன செய்து கொள்ள முடியும்? அதிகபட்சம் மரணப்படுத்த முடியுமா? அதிகபட்சம் என்னைக்கு ஒரு நாளைக்கு போகதான் போவான். அப்ப படைத்தவனுக்கு அஞ்சுவதா, படைப்புகளுக்கு அஞ்சுவதா? இப்ராஹிமுடைய வரலாறு சொல்லி தரக்கூடிய பாடமே என்ன? சிறுபான்மையிலும் சிறுபான்மை இப்ராஹிம். ரொம்ப குறைவான மக்கள். அவர் அறிவிக்கிறார், இன்னா உரஹாவும் மின்கும் ஒமின்மா தஅபுதுன மின் தூனில்லாஹ். நாங்கள் உங்களையும் நீங்கள் வணங்கக்கூடியதை மட்டும் நீக்கியவர்கள், விலகியவர்கள். எங்களுக்கு உங்களுக்கும் தொடர்பில்லை. யார் யாரை புறக்கணிக்கிறாங்க? நம்ம என்ன நினைக்கிறோம்? நந்து சாப்பிட ஆக்களவு நிறைய இருக்கிறாங்க, நம்மள புறக்கணிச்சுவாங்களே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பெரும்பான்மை திருமுகல் கொங்கு முழுக்க அவெல்லாம் முழுக்க அவங்களா இருக்காங்க. நம்மள மாட்டேன் ஒரு மாதிரியா வட்டத்தில் கொண்டு வந்துருவாங்க நினைக்கிறோம். இப்ராஹிம் செஞ்ச பாடம் என்ன? தனி ஒரு மனிதர் அல்லது சிறு ஒரு கூட்டம், பெரும்பட்ட கூட்டத்தை சொல்கிறார்கள், நீங்கள் எங்களை விட்டு விலகிறவர்கள், நாங்கள் நீங்க இருக்கிறோம், உங்களை தள்ளி வைக்கிறோம் என்கிறார்கள். எதுக்கு? ஊரு சந்தேகம் இல்ல, நீ அல்லாஹ் மட்டும் வணங்குகிற கொள்கைக்கு வா, நாம நீ ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தன்மை கொடுக்கிறது, மனிதனுக்கு அல்லாஹ்வுடைய தன்மை கொடுக்குறியா? உனக்கு எந்த சம்பந்தம் இல்லை. அப்போ குறைவாக இருந்து அதிகமாக இருக்கக்கூடிய கொள்கை கொண்டவர்களை ஒதுக்கி வைத்தவர் இப்ராஹிம் நபி. அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு அவரிடத்தில் பாடம் இருக்கிறது, அவரோடு இருந்த மக்களிடத்தில் பாடம் இருக்கிறது. கொஞ்சம் யோசிப்பார். அப்படிப்பட்ட ஒரு காலத்துல அவர் செய்த கொள்கை பிரகடனம் இன்னைக்கு நம்ம அப்படியே இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய எவ்வளவு மாற்றத்தை, வளர்ச்சி அல்லாஹ் தந்திருக்கிறார். நாம் கொள்கையில் உறுதியாக இருக்க இருக்க அல்லாஹ்வின் உதவியை வெகு விரைவாக பார்க்க முடியும். கொள்கையில் நாம் சமரசம் செய்து கொண்டு அதை தள்ளி தள்ளி போட போட அல்லாஹ்வின் உதவி தள்ளி போய் கொண்டே இருக்கும். அப்ப நாம் தெளிவாக உறுதியாக இருக்க வேண்டும். 50 ரூபாய் கொடுக்கிறோமோ 5 ரூபாய் கொடுக்கிறோமோ அது அல்லாஹ்வுக்காக கொடுக்கிறோமா இல்லையா? அவ்வளவுதான். மனிதன் திருப்திப்படுவான், அவசியம் இல்லை. மனிதன் அதில் அதிருப்திப்படுவான், தேவையில்லை. படைத்தவன் திருப்தி அடைவானா, அதிருப்தி அடைவானா? கந்தூரி சாப்பாடு என்பது மனிதனுக்காக அல்ல, மீலாதுல்லா புறக்கணிப்பு என்பது மனிதனுக்காக அல்ல, படைத்தவனும் தொடர்புடையது. ஆகவே இதில் நாங்கள் இப்படித்தான் இருப்போம் என்கிற தெளிவான ஒரு முடிவு, தெளிவான வார்த்தை பயன்பாடு செய்யக்கூடிய மக்களையும் சிந்திக்க வைக்கும். அவர்கள் இன்ஷா அல்லாஹ் மனம் மாறுவதற்கு நம்முடைய வார்த்தை காரணமாக மாறும், நம்முடைய நடவடிக்கை காரணமாக மாறும். அவர் நேர்வழிக்கு அப்படிதான் வந்துச்சு ஒரு தலைமுறை. அவர்கள் நேர்வழிக்கு வந்து விட்டால் அந்த வாழ்நாள் முழுவதும் செய்யக்கூடிய நன்மையின் ஒரு பங்கு நமக்கு வந்து கிடைத்து விடும். ஒரு நேரத்தில் சங்கடமாக நினைச்சோம், அந்த சங்கடத்தை கஷ்டப்பட்டு சமாளித்துக் கொண்டோம் என்றால் அவர் நேர்வழிக்கு வந்து விட்டால் அந்த நன்மை, அந்த தலைமுறையின் நன்மை நமக்கு கிடைக்கும் என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். ஆகவே இது சண்டை போடுவதல்ல, சங்கடத்தை உருவாக்குவதல்ல, அவர்களுக்கு நலன் நாள், நீங்களும் நேர்வழிக்கு வாங்க என்று நலன் நாடுவதற்குரிய ஒரு நடவடிக்கை தான் இந்த கந்தூரி பைசா தரமாட்டேன் என்பது. ஆகவே தயவு செய்து ஏகத்துவவாதிகளாக இருக்கக்கூடிய மக்கள் கொள்கை அடிப்படையில்
மக்கள் இந்த விஷயத்தை இந்த சந்தர்ப்பத்தில் நீங்க சொல்லாம விட்டீங்கன்னா பேசாம போறீங்கன்னா மீண்டும் அடுத்த வருஷம் அதனால இந்த ஒரு அடிப்படையை புரிந்து நம்முடைய வாழ்நாளில் எதை செய்தாலும் அல்லாஹ்வின் திருப்திக்காக மட்டுமே ரசூலுடைய வழிநாட்டுதலுக்காக மட்டுமே வாழ வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை புரிந்து எல்லா செயல்களையும் அமைத்துக் கொள்ள அருள் செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.